மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 2.9 மூன்றாவது கணக்குறை விடையை பார்க்க போறோம். 1³ + 2³ + 3³ up to k³ = 44,100 எனில் 1 + 2 + 3 + 4 + up to k இன் மதிப்பு காண்க. இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கன முதல் எண் இயல் எண்களோட கன எண்களினுடைய கூடுதல் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கூடுதல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 44,100 கொடுத்துட்டு முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், இந்த எண்ணுக்கு பதிலாக கே இருக்கு, அவ்வளவுதான். முதல் கே இயல் எண்களோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நமக்கு தெரியும். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த எண்ணுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா கே அப்படின்னு அப்ளை பண்ண போறோம். கே அப்ளை பண்ணலாம்ப்பா. கே பண்ணா என்ன வரும்? k + 1/2 whole squared = 44,100 அப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த பக்கம் ஸ்கொயர்ல இருக்கு, இந்த பக்கம் ஸ்கொயர்ல இல்லை. அப்போ இதை நம்ம ஸ்கொயர்டா மாற்ற முடியுமான்னு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ ஸ்கொயர்டா மாற்றும் போது 2 0 இருந்தால் அதுக்கு நம்ம 1 0 போடுவோம். நம்பர் மட்டும் என்ன இருக்குன்னு பாருங்க, 441 இருக்கு. இதை 3ஆல வகுத்தீங்க அப்படின்னா 147 வரும். இந்த 147 3ஆல வகுத்தீங்கன்னா 49 வரும். இந்த 49 7ஆல வகுத்தீங்க அப்படின்னா 7 எவ்வளவு அப்படின்னா 47 வரும். சரிங்களா? அப்போ இந்த 2 3க்கு ஒரு 3, இந்த 2 7க்கு ஒரு 7. ஏன்னா நம்ம வர்க்க எண் கண்டுபிடிக்க போறோம், அதனால. இப்போ 3 எவ்வளவு அப்படின்னா 21. இந்த 2 0க்கு எத்தனை 0 போட போறோம்? ஒரு 0 போட போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஆன்சர் நமக்கு 210 கிடைச்சிருக்கு. அதை எழுதுங்க. k × k + 1/2 whole squared = இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 210 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயரும் கேன்சல். இது பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஃபார்முலா மாதிரி தெரியுதுப்பா? n × n + 1/2. இது எதுக்கு உண்டான ஃபார்முலாப்பா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு உண்டான ஃபார்முலா. இங்க எண்ணுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? கேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எழுதியாச்சு அப்படின்னா, கணக்கில் உள்ள எழுதியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. 1 + 2 + 3 + 4 + up to k = விடை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 210 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் இந்த சம்முக்குரிய விடை.